மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகையில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொட்டிக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிழங்கு. பார்ப்பதற்கு நம்மளுடைய கோரைக்கிழங்கு, கோரை புல்லில் கீழே இருக்கக்கூடிய கிழங்கு எவ்வாறு இருக்குமோ அதே போல் தோற்றமளிக்கக்கூடிய கிழங்கு இந்த கொட்டிக்கிழங்கு. சித்த மருத்துவ முறைக்கே உரிதான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவ முறைகள்லேயும் நிறைய இந்த கொட்டிக்கிழங்கை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள் கொட்டிக்கிழங்கை மருந்துக்காக உபயோகப்படுத்தப்படுவதை நிறைய பார்க்க முடிகிறது. இந்த கொட்டிக்கிழங்கை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு குதிகால் வலி இல்லாத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பெண்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிகால் வலி. இந்த காலையில் எழுந்த உடனே கால் கீழே வச்சு நடக்க முடியல, நடந்தாலே காலில் ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, 10 நிமிஷம் உட்காந்துட்டு நடந்தாலே என் குதிகாலில் பயங்கரமாக வலி வருது, இந்த குதிகால் வலிக்காக நிறைய ஊசி போட்டுக்கிட்டேன், இந்த குதிகால் வலிக்காக நிறைய ஆப்ரேஷன் கூட செஞ்சுட்டேன், எனக்கு குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த குதிகால் வலியை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டிக்கிழங்கு தான். இந்த கொட்டிக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலையில் ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பு, இரவு ஒரு தேக்கரண்டி உணவுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்கள் குதிகால் வலி குறைந்தது 50% குறைவதை பார்க்க முடியும். அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கால் தசை, பிண்ட தசையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தசை போய் குதிகாலில் நமக்கு சேரும். அது சேர்றதுனால தான் கால் நம்ம வளைந்து நடக்க முடியுது. அந்த டெண்டானில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். என்னென்னா கால் ஊனி நடந்தோன்னா அந்த குதிகாலில் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கடுமையான வலி வரும். இதற்கு ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளோ ஊசிகளோ எதை போட்டாலும் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான மருந்து கொட்டிக்கிழங்கு. கொட்டிக்கிழங்குலேருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 3 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு 30 நிமிடம் முன்பு வெந்நீர் அல்ல பாலில் சேர்த்து சாப்பிடணும். இரண்டாவது, இந்த கொட்டிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் சம்பந்தப்பட்ட பலவீனத்தை நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இது. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 40 வயசு ஆன பெண்கள், குறிப்பாக படித்த பெண்கள் எல்லாருமே எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, நான் இந்த மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு கால்சியம் மாத்திரையை டெய்லி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் சாப்பிட்டு உங்களுடைய எலும்புகளுடைய செரிமானம், போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு திருப்பி செக் பண்ணி பாருங்கள். எந்த முன்னேற்றமும் இல்லாமல் எலும்புகள் அதே போல் தான் இருக்கும். அப்போ சாப்பிடக்கூடிய கால்சியம் மாத்திரை எங்கே போச்சு? அப்போ கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா உடம்போட பலம் அதிகமாகுமா, அல்லது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை கிரகிக்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டோம்னா எலும்புகளுடைய பலம் அதிகமாகுமா? அதனால தான் ஆயுர்வேதத்தில் பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நேரடியான கால்சியம் மருந்துகளாக இருக்காது, மறைமுகமான கால்சியம் மருந்துகளாக இருக்கும். அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களை சேர்க்கக்கூடிய மருந்துகளாக இருக்கும். அதுதான் இதற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொட்டிக்கிழங்கு தான். கொட்டிக்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை, ஒரு தேக்கரண்டி இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு செரிமானம் சம்பந்தப்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய பலம் குறைவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதெல்லாம் படிப்படியாக குறைந்து உடம்புடைய வலிகள், எலும்புகளில் இருக்கக்கூடிய வலிகள் குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு சித்தாந்தம் உண்டு. மாடர்ன் மெடிசனுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் எலும்பு சத்து குறைபாடு, ஸோ எலும்புகளுடைய மாத்திரைகளை சாப்பிடுங்க. பட் நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருத்துவத்துடைய சித்தாந்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவீனம் ஏற்படும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாத பித்த கபத்துடைய செரிமானம் எவ்வாறு இருக்கிறது,
அதில் இருக்கக்கூடிய செரிமானத்தை மாற்றுவதற்கு அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாதபித்த கபத்தை குறைப்பதற்கு, அதிகப்படுத்துவதற்கு என்ன தேவை, அதை சேர்க்கும்போது அந்த செரிமானத்தில் எந்த வகையான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். அதனால தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுகின்ற நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் உணவுகளும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குணப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த கொட்டிக்கிழங்கை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி இந்த குதிகால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்புகளுடைய செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற 2 பிரச்சனை. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் மோஷன், ஒரு நாளைக்கு 10 முறை போவாங்க, அடுத்த 2 நாள் மோஷன் சரியாக போகாது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நாளைக்கு 20 முறை 25 முறை மோஷன் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை மோஷன் போகும்போதும் நமக்கு ரத்தமும் சேர்ந்து தொடர்ந்து வெளியில் போயிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். குணப்படுத்துறது அப்படிங்கிறத விட அந்த மருந்துகளை சாப்பிடும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மருந்துகளை விட்டோம் திருப்பி ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஆயுள் முழுவதும் இந்த பிரச்சனை திருப்பி 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 ஒரு சைக்கிளாக போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனையுமே நன்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்து இந்த கொட்டிக்கிழங்கு. நல்லா ஒரு 200 மில்லி தண்ணி எடுங்க. கொட்டிக்கிழங்குடைய சூரணம் மேலெல்லாம் பழுப்பு நிறமாக இருக்கும், அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல பால் போன்ற வெண்மை நிறத்தில் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அதில் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன்னா 5 கிராம் போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 50 மில்லியாக குறைங்க. கஞ்சி மாதிரி இருக்கும். வடிகட்டுங்க, குடிங்க. காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு 6 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நீங்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் எடுக்கிற என்ன ஸ்டீராய்டு மருந்து கொடுத்தாலும் தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டே இருங்க. ஒரு 6 மாதத்தில் பாருங்கள் உங்களோட பவுட்டோட அளவு குறையும். இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை அட்டாக் ஆரம்பிச்சதுன்னா உள்ளேருந்து மோஷனும் மியூக்கஸும் ரத்தமும் தான் உடம்பை விட்டு வெளியில் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பவுட்டு இந்த கொட்டிக்கிழங்குடைய தண்ணியை போட்டு நம்ம எடுக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமானும் போது நல்ல கணிசமான முறையிலேயே மாற்றம் ஏற்பட்டு ஒரு 6 மாதத்தில் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோடைய பாதிப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கொட்டிக்கிழங்கை பொறுத்தவரையிலும் குதிகால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட குறிப்பாக அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், டெர்மடைட்டிஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மற்றும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய முழுமையான பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மொழியை பாதுகாப்பதில், ஒரு மொழியினுடைய மேன்மைகளை பாதுகாப்பதில், அந்த மொழி தொடர்பாக நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும் அதற்காக செலவிடக்கூடிய நிதியும் அதற்கான சுயேட்சையான அமைப்புகளும் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. அப்படி பார்க்கிற போது நம்முடைய செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அது தமிழர்களுடைய பழந்தமிழ் சுவடிகளை பகுத்தாராய்ந்தும் தமிழ் மொழி சார்ந்த ஆய்வுகளுக்கு நிதி நல்கை செய்தும் நிதிகளை பகிர்ந்தளித்தும் தமிழ் சார்ந்த ஆராய்ச்சிகளை உலக அளவில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பாக இருக்கிறது. ஏற்கனவே பல அமைப்புகள் இருந்தாலும் கூட, உதாரணமாக தமிழாராய்ச்சி நிறுவனம் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய தமிழாராய்ச்சி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் இந்த செம்மொழி ஆய்வு மையம் அளவிற்கு அவை அதிகாரம் படைத்தவை கிடையாது. அவை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உதவியை சார்ந்திருக்கின்றன. பல சமயங்களில் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நல்கை குழுவினால் இந்த தமிழாராய்ச்சி நிறுவனங்கள் கண்டுகொள்ளப்படுவது கூட கிடையாது. அப்படி புறக்கணிப்புக்கு ஆளான நிலையில் தான் தமிழாராய்ச்சி நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு சுயமான நிதியுதவியுடன் செயல்படக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கான நிதி நல்கையை ஒழித்து கட்டுவதற்காகவும் அதன் மூலமாக செய்யப்படக்கூடிய தமிழ் ஆய்வுகளை ஒழித்து கட்டுவதற்காகவும்
தமிழனுடைய மேன்மைகளை முன்னிறுத்தக்கூடிய செயல்பாடுகளை ஒழித்து கட்டுவதற்காகவும் மத்திய அரசு இப்பொழுது செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தையே ஒழித்து கட்டுகிற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதாவது இந்த நிறுவனத்தை திருவாரூர் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் கொண்டு வருவது என்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. ஏற்கனவே பல்கலைக்கழகங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், நிதி அமைப்புகள் எவ்வளவு பலவீனமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டேன். இந்த நிலையில் செப்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு நிதி நல்கி வழங்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை மத்திய அரசு மூடுவிழா நடத்துவதன் மூலமாக தமிழ் போன்ற பிராந்திய மொழிகளின் உன்னதங்களை கண்டறியக்கூடிய மேன்மைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் செயல்படக்கூடாது, அவற்றை வலிமையற்ற அமைப்புகளுக்கு கீழ் கொண்டு வந்து அவற்றினுடைய நிதி ஆதாரங்களை தடுப்பது என்பது அதனுடைய முக்கியமான நோக்கம். அதேபோல் இப்பொழுது செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய தமிழறிஞர்கள் அவர்கள் இதுவரைக்கும் நிரந்தரமாக பணி கூட அமர்த்தப்படவில்லை, ஒப்பந்த பணியாளர்களாகத்தான் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தமிழறிஞர்களையே ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த அரசின் கீழ் இவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு கீழ் பணிக்கு வருகிற போது இவர்கள் பெரும்பாலானோர் வேலை இழப்பார்கள். இவர்களுக்கான ஊதியத்தை பல்கலைக்கழகங்களால் வழங்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்படியாக ஏற்கனவே பல மொழி அமைப்புகள் ஒழித்து கட்டப்பட்டு விட்ட ஒரு நிலையில் இந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தையும் இப்பொழுது அவர்கள் ஒழிக்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் தமிழ்மொழி செம்மொழி என்கிற வார்த்தை அவர்களுடைய காதுகளில் கூசுகிறது. ஏற்கனவே எப்படி கீழடி ஆய்வில் மத்திய அரசு மிகவும் அற்பத்தனமாக நடந்து கொள்கிறதோ, அதாவது கீழடி ஆய்வின் மூலமாக அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பழம்பொருள்கள் அந்த பழங்கால சின்னங்கள் என்பது வெளிப்பட்டு அதன் மூலமாக தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் அவை தொடர்ந்து மேலெழுந்து வருவதை அவர்கள் சகித்து கொள்ள முடியாமல் ஆரிய நாகரிகம்தான் ஒரு சிறப்பான நாகரிகம் என்கிற கருதுகோளை இந்தியாவில் முன்னிறுத்துவதற்காக, அதுதான் மூத்த நாகரிகம் என்பதை வலியுறுத்துவதற்காக அவர்கள் இந்த கீழடி ஆய்வை தமிழர்களுடைய இந்த சங்ககாலத்திற்கு முந்தைய இந்த நாகரிக வளர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அல்லது அவற்றை பற்றிய உண்மைகள் வெளிவருவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு இருக்கிறது. அதே விஷயம்தான் இப்பொழுது இந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மீதும் செயல்படுகிறது. அதாவது தமிழ் சார்ந்த ஆய்வுகள் வலிமை பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. இத்தனைக்கும் மத்திய அரசு உலகம் முழுக்க பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதத்திற்கான இருக்கைகளை நிறுவி சமஸ்கிருத ஆராய்ச்சி, சமஸ்கிருத வளர்ச்சி என்று பெரும் தொகையை செலவிட்டு வருகிறது. சமஸ்கிருதம் என்பது இன்றைக்கு எவராலும் பேசப்படாத மொழி, படிக்கப்படாத மொழி, வழக்கொழிந்து போன மொழி. ஆனால் மத ரீதியான காரணத்திற்காகவும் அரசியல் காரணத்திற்காகவும் அந்த மொழி சார்ந்த ஆராய்ச்சிகள் முடுக்கிவிடப்படுகின்றன, அவற்றிற்கான நிதி நல்கைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்மொழி உலகத்தில் ஏராளமான நாடுகளில் பேசப்படக்கூடிய மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு மொழி சார்ந்த ஆராய்ச்சிகளை அல்லது இன்றைக்கு கணினி போன்ற தொழில்நுட்பத்தில் மிக பரவலாக பயன்படுத்தப்படுகிற இந்த தமிழ்மொழி சார்ந்த ஆராய்ச்சியை முடக்குவதற்கு, அதனுடைய செம்மைத்தன்மை சார்ந்த உண்மைகளை முடக்குவதற்கு இதுவரைக்கும் ஒரு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை இவர்கள் மூடுவிழா நடத்த விரும்புகிறார்கள். இப்படியாக தமிழகத்திற்கு அல்லது தமிழுக்கு எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ, எதெல்லாம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதோ, எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தொழிப்பதன் மூலமாக இன்றைக்கு இந்த ஆளக்கூடிய மத்திய அரசு தமிழை ஒரு இரண்டாம் தர மொழியாக அல்ல, மூன்றாம் தர மொழியாக அல்ல, நான்காம் தர மொழியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது. தமிழர்களை நான்காம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது அரசியல் ரீதியாக நடைபெறுகிறது, பண்பாட்டு தளத்தில் நடைபெறுகிறது, மொழித்தளத்தில் நடைபெறுகிறது, ஆராய்ச்சி தளத்தில் நடைபெறுகிறது. அப்படி இருக்கிற போது முற்றிலுமாக இந்த மக்கள் விரோத, தமிழர் விரோத மத்திய அரசை எதிர்த்து தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பது மிகவும் அவசியம். ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் தமிழர்களுக்கென்று தனித்துவமான உரிமைகள் இருக்கக்கூடாது, பெருமைகள் இருக்கக்கூடாது என்று இந்த அரசு விரும்புகிறது. அதற்காக எல்லா வழிகளிலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வியைத்தான் இந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மூடப்படுவது தொடர்பான அல்லது அது பல்கலைக்கழகத்திற்கு கீழ் கொண்டு வரப்படுவது தொடர்பான விஷயமும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் என்னுடைய வணக்கங்கள்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியம். தொற்று நோய் அப்படிங்கிறது என்ன, தொற்று நோய் வந்தா அதுக்கப்புறம் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் நம்ம தொற்று நோய் அப்படின்னு சொல்றோம், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு தொற்று நோய் சிறப்பு மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தொற்று நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய வகைகள் விதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எதெல்லாம் வந்து தொற்று நோய் அப்படின்னு தெரியாமல் ஒரு பயத்தோட கூட நிறைய பேர், ஐயோ இந்த மாதிரி வியாதி நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போது எதெல்லாம் ஒரு தொற்று நோய் அப்படின்னு வரும், எந்தெந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான வியாதிகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொற்று நோய் பாதித்த ஒருத்தரை நம்ம எப்படி பராமரிக்கணும், அவங்களுக்கான ஒரு சிகிச்சை முறைகளோ அவங்கள கேர் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொடுக்கணும், இப்படி பல விஷயங்களுக்கு எங்கள் நேயர்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் அப்படின்னா இந்த துறையை பற்றியே தெரியணும். நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் தொற்று நோய்க்கான ஒரு தனிப்பிரிவு அப்படின்ற அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு தொற்று நோய்கள் வகைகள் இருக்கா? நல்ல கேள்வி. இப்போது தொற்று நோய் பிரிவு, தொற்று நோய் நிபுணர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து மேல்நாட்டில் வந்து 50 வருஷத்துக்கு மேலாலவே இருக்குது. நம்ம ஊரில் தான் வந்து இதுக்கு தனியாக வந்து தேர்வு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பொது மருத்துவத்திலே நிறைய விஷயம் அவளே சமாளிக்க முடிகிற நிலைமையில் இருக்குது. ஆனால் இன்றைய தேதியில் பார்த்தோம்னா நமக்கு வர பிரச்சனைகள் புதுமையாலாம் புதுசாக வருது. இப்போது ஹெச்ஐவி வரும்போது பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய பேருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் போச்சு. அதனால தேவையில்லாத நிறையா உயிர் சேதம் நடந்தது. அதே மாதிரி இப்போ நிறையா பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறது, புதுசாக என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. இந்த மாதிரி மக்களுக்கு கூட தொற்று நோய் மூலியமாக தான் உயிர் ஆபத்து ஜாஸ்தி. மூணாவது புது வியாதிகள் இப்போ வருது. இப்போ ஜீகாவை பற்றி சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ டெங்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சிக்கன் குனியா நிறையா கேஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது பிரச்சனைகள் வரும்போது இந்த துறையை சேர்ந்தவர்கள் இதில் வந்து ஒரு நல்ல வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனிப்பிரிவே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நிறைய இடத்துல, நிறையா ஆஸ்பத்திரியில், நிறையா சிட்டிஸில் வந்து இதுக்கான நிபுணர்கள், ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க இது நிறையா டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. அதாவது பொதுமக்களுக்கும் சரி, மற்ற டாக்டர்களுக்கும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்கணும், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போது தொற்று நோய் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நாங்கள் பிரிக்கிறது வேறு, பப்ளிக் ஹெல்த்தில் பிரிக்கிறது வேறு. நாங்கள் வந்து வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் அப்படின்னு நாங்கள் பிரிக்கிறோம். அது வந்து எங்களோட படிப்புக்காக. ஆனால் இதோட முக்கியமான பிரிப்பு எப்படின்னா ஒத்தர்ட்டேருந்து ஒத்தர் எப்படி பரவுறதுங்கிறது. தொற்று நோய்னா என்ன, ஒத்தர்ட்டேருந்து ஒத்தருக்கு பரவக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் அந்த பரவுவது வந்து வேறு விதத்தில் பரவலாம். இப்போ டியூபர்குலோசிஸ், காசநோய் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி பரவுறது, ஒத்தர்ட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட காற்று மூலியமாக பரவுறது. ஸோ ஒருத்தர் இருமும்போது அந்த சளியில் இருக்கிற கிருமிகள் இன்னொருத்தருக்கு போகிறதுனால அவருக்கும் டிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காற்று மூலியமாக பரவக்கூடிய சில வியாதிகள் உள்ளன. அதே மாதிரி தண்ணி, இப்போது டைஃபாய்டு, காலரா, இந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட வியாதிகள், அசுத்தமான தண்ணி, சுத்தம் செய்யப்படாத சாப்பாடு, உணவுகள் அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி தண்ணி மூலியமாக பரவுகிற வியாதிகள் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. மூணாவது வந்து உடல் தொற்றுனால, அதாவது ஒத்தர்ட்டேருந்து ஒத்தர், பர்சன் டு பர்சன் அப்படிம்போம். இப்போது நிறையா வியாதிகள் அப்படி தான் பரவுறது. அதாவது நம்ம இன்னொரு பேஷண்ட் கூட ரொம்ப நாள் சேர்ந்து இருந்தோன்னா அவங்ககிட்டேருந்து நம்மக்கிட்ட வர வியாதிகள். நாலாவது செக்ஷுவல் மெத்தட்ஸ், அதாவது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் உடல் உறவு வச்சுக்கிறதுனால. இப்போ ஹெச்ஐவின்னு சொல்கிறோம், அது உடல் உறவுனால தான் பரவுறது முக்கியமான ஒரு காரணம். மற்ற வகைகளும் உண்டு. அடுத்த முறை வந்து ரத்தம் மூலியமாக இல்லை உறுப்புகள் மூலியமாக. இப்போ உறுப்பு தானம்லாம் நிறையா நடக்கிறது. ஸோ இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்ஐவி இதெல்லாம் ரத்தம் மூலியமாகவோ இல்லை உறுப்பு மூலியமாகவோ இந்த மாதிரி பரவறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடைசி வகை வந்து ஒரு பூச்சினால், அதாவது கொசுனாலேயோ இல்லை எலினாலேயோ அந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள். இப்போ கொசுனால் பரவக்கூடிய வியாதிகள் நமக்கு ஏற்கனவே நிறையா தெரியும். மலேரியாங்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்கிறது. இப்போ ஒரு 10 வருஷமாக டெங்கியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
ஒரு 7-8 வருஷமாக சிக்கன் குனியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ஜீகாவை பற்றியும் பேசுகிறோம். பட் இது மாத்திரம் இல்லாமல் மற்ற சில பூச்சி மூலியமாக பரவக்கூடிய வியாதிகளும் உள்ளன. இப்போ எலியிலேருந்து இந்த ஆந்த்ராக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி எலிக்காய்ச்சல் ஜுரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறையா வியாதிகள் உள்ளது. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிருமினாலேயோ ஒரு பறவைனாலேயோ இல்லை ஒரு எலினாலேயோ இந்த மாதிரி தொத்து வியாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி, அதாவது பொது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தொற்று நோயின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஆஸ்பத்திரியில் இருக்கிற தொற்று நோய்கள் வேறு மாதிரி. அதாவது ஒரு பேஷண்ட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு போய் சேர்றது. ஏன்னா ஆஸ்பத்திரியில் அதனால தான் டாக்டர்ஸ்லாம் கூடுமான வரைக்கும் நர்சஸ்லாம் கை சுத்தம் பண்ணிப்பாங்க, தேவையான அளவு ப்ரொடெக்ஷன் எடுத்துப்பாங்க. இந்த கவுன் போட்டுக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது, கேப் போட்டுக்கிறது. எதுக்காகனா பேஷண்ட்டுக்கு வியாதிகள் சேரக்கூடாது, ஒரு பேஷண்ட்டேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு சேரக்கூடாது. இதுவும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற தொத்து வியாதிகள் அதெல்லாமும் தான் ஆபத்தான விஷயம். அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறச்சே பேஷண்ட்டை பார்க்க வரவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லுவோம், கை கழுவிக்கிங்க, போகும்போது வரும்போதும் கை கழுவிக்குங்க, போகும்போதும் கை கழுவிக்குங்க, இது உங்கள் நல்லதுக்கு. இந்த கிருமிகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி பல வகையான கிருமிகள் உள்ளன. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம சிகிச்சை முறையோ பரவாமல் இருக்கிறதுக்கு வழிமுறையோ எடுத்துட்டா தான் இது பொதுமக்கள்கிட்ட பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போது தொற்று நோய் அப்படின்னு பார்க்கும்போது இது வகைப்படம் ஒன்று ஏர்பார்ன் இல்லை வாட்டர்பார்ன் இருக்குது, இல்லை ஒரு டச் மூலமாக வருது, இல்லை இன்டர்கார்ஸ் மூலமாக வருது, இல்லை சம் இன்செக்ட்ஸ் இப்படின்னு வகைப்படுத்தியிருக்கீங்க. இப்போது ஒன்னொன்றுத்துக்குமே அதுக்கான தனித்தனியான ஒரு சிகிச்சை முறைகள். இப்போ டெக்னிக்கலாக மெடிசனாக பேசினாலும் நீங்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது காமனாக நம்ம எப்பவுமே ஒரு ஜுரம் அப்படின்னு போனால் கூட டாக்டர்ஸ் அதிகமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு தொற்று நோய் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு சிம்டம்ஸ்னால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது வைரலாவா பாக்டீரியலாவா, என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும்? நல்ல கேள்வி. இது நிறையா டாக்டர்ஸ்க்கே சில சமயம் கன்ஃபியூஷன் வருது உண்டு. ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் எனக்கு வைரல் ஃபீவர் பாக்டீரியல் ஃபீவர்னு சொல்லிட்டு வரது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வரும்போது எனக்கு ஜுரம் வருது டாக்டர், இந்த ஜுரம் ஏன் வருது, நான் இதுக்கு என்ன மருந்து எடுக்கணும்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இதை வச்சு தான் இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 2-3 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அந்த பேஷண்ட் யார், அதாவது நல்ல உடல்நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இன்னும் மோசமான வியாதிகள் எதுவும் வரப்போகிறதில்ல. இப்போது அட்வான்ஸ்ட் எய்ட்ஸ் இருக்குது, கேன்சர் இருக்குது, உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ரிஸ்கெல்லாம் வேறு மாதிரி. அதனால் அவங்க நன்னா இருக்கும்போதே பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக நன்னா இருக்கிறவங்களுக்கு பெரிய வியாதிகள் வர்றது கொஞ்சம் அபூர்வம் தான். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, எவ்வளோ சிவியரான வியாதின்னு நம்ம பார்க்கணும். இப்போ மூக்கு சளி இருமலோட ஆஸ்பத்திரிக்கு என்ன அவுட் பேஷண்ட் புறநோயாளி பிரிவில் பார்க்க வந்திருக்காங்கன்னா அது மோசமான வியாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது சாதாரண வைரல் ஃபீவர் தான். ஏன்னா நிமோனியா காய்ச்சல் இருக்கிறவங்க யாரும் ஓபியில் பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக எமர்ஜென்சிலையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரியான நிலைமையில தான் வருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க நாடி துடிப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, மூச்சு அளவு எப்படி இருக்குது, ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்குது, அப்படிங்கிற சில சிம்பிள் விஷயம் வச்சே நம்ம ஓரளவுக்கு கணக்கு போட முடியும். இது ரொம்ப ஆபத்தான வியாதியா இல்லை ரொம்ப சிம்பிளான வியாதியான. முக்காவாசி நாங்கள் பார்க்குற ஜுரங்கள் அவுட் பேஷண்ட் புறநோயாளிகளில் பார்க்குற ஜுரங்கள் சாதாரண ஜுரங்கள் தான். அவங்களுக்கெல்லாம் முக்காவாசி வைரல் ஃபீவர் தான். ஏன்னா நம்ம பொதுவாக வெளியில் பார்க்குறது இருமல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி காய்ச்சல் தான் பார்க்குறோமே தவிர பெரிய பெரிய வியாதிகள் பார்க்குறது கொஞ்சம் அபூர்வம் தான். சில வியாதிகள் சில நேரத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ மழை வந்ததுக்கப்புறம் மலேரியா பார்க்கலாம், இப்போ மழை வந்ததுக்கப்புறம் டெங்கி கொஞ்சம் பார்க்கலாம், அந்த மாதிரி சில வியாதிகள் பார்க்கலாம். மற்ற நேரத்தில் இருமல் சளி சம்மந்தப்பட்ட ஜுரங்கள் தான் அதிகமாக தெரியும். சாதாரணமாக இப்போ ஒரு ஜுரம் எப்போ நாங்கள் கணக்கு போட்டாலுமே அது கூட என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் கணக்கு போடுவோம். அதாவது அவங்களுக்கு இருமல் இருக்கா, சளி இருக்கா, வாந்தி இருக்கா, பேதி இருக்கா, ஒன்று பொறிச்ச எரிச்சல் இருக்கா அப்படிங்கிறது கணக்கு போடுவோம். அது கூட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ யாராவது ஒரு பெண்மணி எனக்கு ஜுரம் இருக்குது, அடிவயத்தில் வலிக்கிறது, ஒன்று பொறிச்ச எரிச்சலாக இருக்குன்னா அது யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அது ஜுரத்தினால இல்லை, ஜுரத்து கூட இருக்கிற பிரச்சனைகள்னால. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் எனக்கு இருமல் சளி மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, தும்மல் போட்டே இருக்குது, 2 நாளாக ஜுரம் இருக்குன்னா அது வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது மேல் சுவாசத்துறையில் இருக்கிற இன்ஃபெக்ஷனால் சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு எங்களால் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு மருந்து, கொஞ்சம் நோஸ் ட்ராப்ஸ், கொஞ்சம் சுவாசம் எடுக்க சொல்கிறது, அந்த மாதிரி வைத்தியத்தில் முடிச்சுருவோம். ஸோ
இது வந்து ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து என்ன கணக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். இப்போது சாதாரணமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து சாதாரணமாக ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் போகிற வியாதிகள் கிடையாது. டைஃபாய்டுங்கிறது வந்து தண்ணி மூலியமாக தான் போகும். ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே போகாது. ஆனால் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி மூக்கு சளி ஜலதோஷங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் போகும். ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறது எனக்கு இருமல் சளி ஜலதோஷம் அப்படின்னு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கேட்டால் ஆமாம் என் குழந்தை கூட 3 நாள் முன்னாடி இந்த மாதிரி இருமல் சளி ஜலதோஷம் இருந்தது, அவங்க அப்பாவுக்கு 2 நாள் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா அது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவிய வியாதிங்கிறதுனால அதை பற்றி நம்ம மேற்கொண்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கிளியராக தெரியுது, அது வைரல் இன்ஃபெக்ஷன் தான், அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை, சாதாரண மாத்திரைகள் கொடுத்தாலே தானாகவே அடங்கி போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இப்போது எல்லா விஷயத்துக்கும் அஃப்கோர்ஸ் இப்போது எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது பேஷண்ட்டையும் பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப உடல் ஊனமுற்றவர்கள் இல்லை எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவான உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கணக்கு போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டோட உதவியை நாடுறது நல்லது. முக்கால்வாசி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பொது மருத்துவராலே இதை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்களால கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த சிறப்பு மருத்துவரோட தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது எல்லாரும் வந்து சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கணுங்கிறது வந்து சாமானியமான விஷயமே கிடையாது. ரெண்டாவது இந்த துறையில் இப்போ தற்போதைய ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலவரம் என்னென்னா எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் துறையில் வந்து இந்தியாவில் ஒரு 30-35 பேர் தான் இருக்கும். அதனால் நாங்கள் முக்கியமாக வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு பேஷண்ட்டை என்கிட்ட வந்த பேஷண்ட் வந்து 6 வாரமாக ஜுரம் இருக்குது, நானும் நிறையா ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டேன், இறங்கவே மாட்டேங்கிறது, இந்த இடத்துல தொண்டையில் வலிக்கிறது ஆனால் ஜுரம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து நிறைய டெஸ்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கு, ஒன்றும் தெரியல அப்படின்னாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அது தைராய்டு வியாதி, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனே இல்லை. தைராய்டு வியாதினால் கூட ஜுரம் வரலாம். ஸோ எல்லா ஜுரமும் இன்ஃபெக்ஷனுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டால் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே நிறைய பேர் செக் பண்ணி இது சரி வரல அப்படிங்கிற நிலைமையில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட உதவியை நாடுறது நல்லது. ரெண்டாவது தருணம் வந்து பேஷண்ட்டோட நிலைமை சரியில்லை, அதாவது பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே ஸ்பெஷலைஸ்டாக ஏதோ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, அதாவது அவங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்து போயிட்டுருக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வினோதமான கொஞ்சம் ப்ராப்ளம், உடல் உறுப்பு மாற்றம், ஹெச்ஐவி, அந்த மாதிரி சில வினோதமான ப்ராப்ளம் இருக்கும்போது, அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். மூணாவது ரகம் வந்து வெளியூர் போயிட்டு திரும்ப வராங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து எங்கெல்லாமோ போகிறாங்க, ஆஃப்ரிக்கா போகிறாங்க, சென்ட்ரல் ஏஷியா போகிறாங்க, போகாத ஊரே கிடையாது. அந்த மாதிரி ஊருக்கெலாம் போகிறது சுற்றுலாங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் பிரச்சனைன்னா அந்த ஊர் வியாதிகளை நம்ம இலவசமாக பிடிச்சிட்டு வரோம். அந்த மாதிரி பிடிச்சின்னு வரும்போது முக்கால்வாசி மருத்துவர்களுக்கு இதை பற்றி ஞானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஊரில் என்ன வியாதிகள் இருக்குது, அந்த ஊரில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்ஃபெக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில், அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்து இல்லை அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஜுரம் இருந்ததுன்னா அப்போது இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டாக நாடுறது ரொம்ப நல்லது. அங்கே போகிறதுக்கு முன்னாடியும் எங்ககிட்ட செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அங்கே போயிருந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அறிகுறி எங்களால் கொடுக்க முடியும். தடுப்பூசியோ இல்லை மாத்திரைகளோ இல்லை அறிவுரையோ ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வெளியூர் போகிறதே வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான். அங்கே போயிட்டு திரும்ப வந்து வியாதியோடு இருந்தால் அப்புறம் போனதுக்கான பயனே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் வந்து சில தருணங்களில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டோட உதவி பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நிச்சயமா நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி நிறைய வகைப்படுத்தும் போது சொல்லிங்க இந்த கொசுனால் ஏற்படுது, இப்போது மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடலாம். இப்போ இந்த மாதிரி மஸ்கிட்டோஸ்னால வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன, அதோட டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா? இப்போது கொசு சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கும்போது நம்ம ஊரில் வந்து கொசு சம்மந்தப்பட்ட வியாதிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. மலேரியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அண்ட் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ஃபேக்ட் ரோனால்ட் ராஸ் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதனால் மலேரியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஆனாலும் இவ்வளோ வருஷம் கழிச்சும் நம்ம இன்னமும் மலேரியாவோட தவிச்சுட்டு இருக்கோம். நம்ம அன்னை நாடு ஸ்ரீலங்கா மலேரியாவை ஒழித்து 2-3 வருஷம் ஆகிடுது. அவங்களால முடிஞ்சுதே, அதுதான் ஆச்சரியப்படுற விஷயம். அவங்க இன்னும் கொசு ஒழிக்கலை, ஆனால் மலேரியா ஒழிச்சிட்டாங்க. அதனால் முடியும், நம்மளாலே முடியும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதில் வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது. இப்போ அதை விட பெரிய பிரச்சனை என்னெல்லாம் வருதுன்னா, இப்போ மற்ற கொசு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறையா வருது. இப்போ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் சொல்லுவோம், அது ஓரளவுக்கு அப்பப்போ ஒன்று வரும்.
இப்போ டெங்குங்கிறது வந்து கடைசி 10-15 வருஷத்துல தான் நிறையா வர ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்தியா பூராவுமே டெங்கு தெரியுது. சில இந்த மழை வந்ததுக்கப்புறம் ஆனால் இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவோம், அது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டெங்கியும் அதிகமாகிடுது. நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகிடுது, பேஷண்ட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிளேட்லெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ப்ராப்ளமாக இருக்குது. அதை தவிர அதே கொசுனால் பரவுற வியாதி தான் சிக்கன் குன்யா. இந்த சிக்கன் குன்யா பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஜுரம் வருது, ரொம்ப மூட்டு வலி இருக்கிறது, சில பேருக்கு மூட்டு வலி ஒரு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம், பயங்கர வலி, வீக்கம் அந்த மாதிரி இருக்கலாம். லாங் டேர்ம் ஆஃப்கோர்ஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், பட் அது இருக்கிற வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போ அதே கொசுனால் இன்னொரு வியாதி என்னென்னா இந்த ஜீகா வைரஸ். இப்போ ஜீகாங்கிறது வந்து நம்ம ஊரில் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இது வரைக்கும் இல்லை, பொதுமக்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குஜராத்தில் மாநிலத்தில் 3 கேஸ் பார்த்துருக்காங்க, இப்போ கிருஷ்ணகிரியில் ஏதோ ஒரு கேஸ் பார்த்துருக்காங்க. பட் மற்ற இடத்துல இது வரைக்கும் நிறையா டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது இது வரைக்கும் எதுவும் பாசிட்டிவ் வரல. இது எல்லாத்துக்குமே வந்து இதே ஈடிஸ் மஸ்கிட்டோ தான் காரணம். ஏன் இது இவ்வளோ தூரம் பரவுதுன்னா, நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கிறோன்னா, சாயங்காலம் ஆன உடனே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கொசுவத்தி இல்லை அந்த மேட்டு எதையாவது போட்டு வச்சிடுறோம். ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து மலேரியான கொசுக்கு அது ரொம்ப நல்ல ஐடியா. இந்த ஈடிஸ் கொசுங்கிறது, இந்த டெங்கு, சிக்கன் குன்யா, ஜீகா அதெல்லாம் காரணத்தாக இருக்கிற ஈடிஸ் கொசு, அது காலையிலையும் சாயங்காலமும் கடிக்கிற கொசு. ஸோ ராத்திரியில் நம்ம போடுறதுனால இதுக்கு ஒன்றும் புண்ணியமே கிடையாது. ஸோ இது காலையில் ஒரு 6லேருந்து 10 நம்மளோட ஜூஸை உறிஞ்சிட்டு பறந்து போய்ட்டுறது. அதே மாதிரி ஒரு 3லேருந்து 6 திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு போய்ட்டுறது. அந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்கான பாதுகாப்பை எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் பிரச்சனை. 2வது குப்பை கூட. நம்ம ஊர் பூரா குப்பை இருக்குது. இப்போது தண்ணி வேறு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எல்லோரும் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. அதை தப்பு சொல்ல முடியாது, பட் அதை கவர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பூஞ்சட்டி வச்சுக்கிறது, இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் பிளாட்லாம் வச்சுக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கிறதா இருந்தால் அதில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து இந்த என்ன ஒரு பிளாஸ்டிக் மக்குலேருந்து எதுலேயுமே தண்ணி தேங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் மூடி வைக்கிறது, இந்த மாதிரி வச்சாலே போதும். இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ பரவறதை நன்னவே குறைச்சிடலாம். இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணால் தான் டெங்கியை கண்ட்ரோல் பண்ண முடியும், சிக்கன் குன்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அடுத்த வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற அச்சப்படுற ஜீகாவையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒவ்வொரு வியாதியாக நம்ம தனித்தனியாக சண்டை போடுறத விட இந்த ஒரு ஈடிஸ் கொசுவோட சண்டை போடுறது பெட்டர். ஸோ இப்போ இந்த மஸ்கிட்டோனால தான் இப்படிப்பட்ட டிசீஸ் வருது, அது இங்கே காமனாக வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒருத்தருக்கு வந்து டெங்குனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சிகிச்சை மருத்துவம்னா என்ன? பொதுவாக மருத்துவர்கிட்ட வெறும்னா இல்லை ரெஸ்ட்டு அண்ட் ஒரு பேராசிட்டமால் சொல்கிறாங்க, இதை தவிர பெரிய மருத்துவம்னு இல்லைன்னு. கரெக்ட். உண்மையிலேயே பெரிய மருத்துவம் இல்லையா? டெங்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பயத்தினால தான் பிரச்சனை. முதல்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ வந்து டெங்குனால உயிர் சேதமாச்சு அப்படி இப்படின்னு பேப்பரில் படிக்கிறோமே தவிர எந்த பேப்பர்லையுமே எத்தனை பேருக்கு டெங்கு வந்ததுன்னு சொல்கிறதே கிடையாது. டெங்குவில் உயிர் சேதங்கிறது வந்து லட்சத்தில் 1-2 பேருக்கு தான் ஆகும். ஸோ அது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, அவ்வளோ பேருக்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. 2வது விஷயம் வந்து டெங்குங்கிறது வந்து முக்காவாசி பேருக்கு வந்து சாதாரண ஒரு வைரல் காய்ச்சல் மாதிரி தான் வரும். ஜுரம், உடம்பு வலி, அவ்வளோதான். சில பேருக்கு கொஞ்சம் உடம்புல தேம்பல் தெரியலாம், சில பேருக்கு கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் அடி வாங்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் 99.9% மக்களுக்கு ஜுரம், உடம்பு வலி, மூட்டு வலி, தலைவலி, கண்ணுக்கு பின்னாடி வலி, இதுதான் தெரியும். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமாக 1 நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்புல தண்ணி அளவுக்கும் டெங்குக்கான காம்ப்ளிகேஷனுக்கும் நிறைய அசோசியேஷன் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நிறையா உள்ளே போகிறதோ உடம்புக்குள்ளே போகிறதோ உடம்பு வீங்கும், இருந்தாலும் குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா உடம்பு ரத்த குழாக்குள்ள தண்ணி அழுத்தம் குறையும் டெங்குவில். அது குறையாமல் பார்த்துக்க வேண்டியதுதான் முக்கியம். ஸோ இதில் முக்கியமான விஷயமே உடம்புல தண்ணி அளவு. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி. 2வது தேவையில்லாமல் வலிக்கு மாத்திரை போடக்கூடாது, வலி மாத்திரையெல்லாம் போடக்கூடாது. இப்போது இந்த பாராசிட்டமால், அஸ்டாமினோஃபென் அப்படிங்கிற மாத்திரை, அந்த ஜுரத்துக்கான மாத்திரை அது போடலாம். பட் அதை தவிர உடம்பு வலிக்கான எந்த மாத்திரையும் போடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் போட்டால் ரத்த கசிவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சாதாரணமாக ரத்த கசிவுங்கிறது வந்து அவ்வளோ காமன் கிடையாது. எந்த மாதிரி தருணங்களில் ரத்த கசிவு பார்ப்போம்னா, முக்கால்வாசி வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்க, இல்லை ஏற்கனவே ரத்தம் வந்து தின்னாக இருக்கிறதுக்காக இந்த பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மருந்து எடுக்கிறவங்க, இல்லை சில ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த மாதிரி மக்களில் தான் இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். 2வது வந்து 2ஆம் முறை டெங்கு வரவங்க, தடவை டெங்கு வரவங்களுக்கு இது ரிஸ்க் ரொம்ப 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 அபூர்வம். 2ஆம் தடவை, அதாவது ஏற்கனவே ஒரு தடவை டெங்கு வந்துட்டு 4 வருஷத்துக்குள்ளே இன்னொரு தடவை டெங்கு வருதுன்னா அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ 35 வயசில் தடவை டெங்கு வருதுன்னா 35 வயசுக்கு அப்புறம் தான் தடவை வந்திருக்கு.
இன்னொரு 35 வயசு கழிச்சு 2ஆம் தடவை வந்ததுன்னா அதனால அவங்களுக்கு ஒன்றும் ரிஸ்கே கிடையாது. 2வது அட்டாக் டெங்கு 4 வருஷத்துக்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு தான் இந்த ரத்த கசிவு இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கான ரிஸ்க்கு அதிகம். இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண டெங்குக்கெலாம் அவங்க அட்மிட் பண்ணுறதே கிடையாது. புற நோயாளிகள் பெருவரியாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து WHO செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் டெய்லி நம்ம செக் பண்ணணும்னு. அவங்க நாடி துடிப்பு எப்படி இருக்குது, அவங்க ஒன்றுக்கு போகிறது எப்படி இருக்குது, அவங்களோட தண்ணி அழுத்தம் உடம்புல அதை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி நன்னா இருந்ததுன்னா அவங்க வெளியிலேயே வச்சு பார்த்துப்பாங்க. 1000ல் ஒருத்தர் தான் அட்மிட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னும் வராதனால எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரையும் அட்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருக்கும் இந்த பிளேட்லெட்ஸுங்கிற ரத்தம்லாம் தேவை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. 99% மக்களுக்கு ஒன்றுமே பயம் கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. முக்கியமாக தேவை என்னன்னா, தேவையில்லாமல் ஊசி போடக்கூடாது, தேவையில்லாமல் வலிக்கு மாத்திரை எடுக்கக்கூடாது, நிறையா தண்ணி குடிக்கணும். அவ்வளோதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை தவிர இதுக்கு வேறு எதுவும் ஸ்பெஷலாக தேவையில்லை. இப்போது தொற்று நோய் பற்றி பேசும்போது அலர்ஜிக்குக்கும் தொற்று நோய்க்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் ரேஷஸ்ன்னு சொல்கிறத பார்க்குறோம். அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் இப்படி வரும்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். என்ன கனெக்டிவிட்டி? அப்சல்யூட்லி. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சில அலர்ஜிஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கலாம், சில இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜிஸ் மாதிரி இருக்கலாம். நிறைய நேரம் எங்களுக்கே தெரியறதில்ல, கொஞ்சம் நாள் ஆகும். ஆரம்ப நிலையில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம். அதனால் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த நேரத்தில் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு அறிவுரை கிடைக்கிறது ரொம்ப நல்லது, டெர்மட்டாலஜிஸ்ட்டோ அந்த மாதிரி. ஏன்னா 2வது விஷயம் வந்து ஏற்கனவே ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போது சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஜாஸ்தி இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்கின் வியாதி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2மே சேர்ந்து இருக்கலாம். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, அலர்ஜி இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அலர்ஜி இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், 2ம் சேர்ந்தும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். சாதாரணமாக எப்படி நாங்கள் கணக்கு போடுவோம்னா, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது 2 வகை இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல மாத்திரமே இருக்கிற இன்ஃபெக்ஷன். 2வது ஜென்ரலைஸ் இன்ஃபெக்ஷன், உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஸ்கின்லேயும் தெரிகிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா சிக்கன் பாக்ஸ், தட்டமை. சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஜுரம் இருக்கும், உடம்பு வலியெல்லாம் இருக்கும், உடம்புல தேம்பல் இருக்கும். இந்த தேம்பல் மாத்திரம் ப்ராப்ளம் கிடையாது, உடம்பு பூரா இருக்குது, தோலில் தெரியாது. ஸோ சில வியாதிகள் நமக்கு தோலில் தெரியும், ஆனால் உடம்பு பூரா வியாதி. சில ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து தோலில் மாத்திரம்தான் பிரச்சனை, உடம்புல எதுவும் கிடையாது. முக்கால்வாசி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பிரிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து உடம்பு பூரா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு வலி இருக்குது, ஜுரம் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இது இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, அலர்ஜி கிடையாது. 2வது எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வந்து அது என்ன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அதில் பஸ் இருக்கா, அது என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்து சில சமயங்களால் கணக்கு போட முடியாது. ப்ராப்ளம் என்னென்னா இது எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. முக்கால்வாசி நேரம் அந்த எக்ஸாமின் பண்ணியே ஓரளவுக்கு எங்களால் சொல்ல முடியும். சில நேரம் பயாப்சி பண்ணாமல் எங்களால் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஜுரம் இருந்ததுன்னா ஈஸி, சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன், ஓகே இது இன்ஃபெக்ஷன் தான் எங்களால் சொல்ல முடியும். பட் சம்டைம்ஸ் டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் அண்ட் சில சமயம் என்னென்னா கொஞ்சம் டைம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அது ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணாலே போதும், அது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அலர்ஜி மாத்திரை சாப்பிட்றனால எதுவும் டேமேஜ் எதுவும் கிடையாது, இன்ஃபெக்ஷன் டிலே ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 நாள் அலர்ஜி மாத்திரை சாப்பிட்றனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்ஃபெக்ஷனாக இருக்கும்போது சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன், பொது இன்ஃபெக்ஷனாக இருக்கும், உடம்பு பூரா இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணால் கூட ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இது யாருங்கிறது முக்கியம். இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு காலில் இன்ஃபெக்ஷன்னா அதெல்லாம் 4 நாள்லாம் ஊற போட முடியாது, அதை நம்ம முன்னாடியே கவனிச்சாகணும். ஸோ அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேஷண்ட் யார், வியாதி எவ்வளோ சிவியராக இருக்குது, அது 2த்தையும் வச்சு தான் நம்ம கணக்கு போடணும். தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் அப்படின்னும் போது இந்த துறை புதுசாக இருக்குது. சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாலும் இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நம்மளால் முழுமையாக எல்லாத்தையும் பேசிட முடியலனாலும் ஓரளவுக்கு தொற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, இது எதனால் வருது, இது வந்தால் நம்ம வந்து அவ்வளோ தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு நம்ம பயந்து ஒரு மருத்துவரை முதல்ல போய் பார்க்கணும், எதெல்லாம் நம்ம வந்து இந்த மெடிக்கேஷனோட அலோவ் பண்ணலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தொற்றுநோய் சார்ந்த சில விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நாம் கற்ற விஷயங்களின் காட்டிலும் நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தொகுப்புகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மருத்துவக் கல்லூரிக்கும் பல் மருத்துவக் கல்லூரிக்குமான நுழைவுத் தேர்வு என்னும் பெயரில் நீட் என்னும் தேர்வு கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து அது பற்றிய விவாதங்கள், அதற்கான எதிர்ப்புகள் தொடர்ந்து நாட்டில் காணப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்திலே தான் அந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு வலிமையான கருத்தரங்குகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தில்லியிலே இருக்கிற ஒரு கல்வியாளர், பேராசிரியர் ஒருவரிடத்திலே ஏன் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும் இதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், இதற்கு மட்டுமல்ல, பல சமூக நீதி போராட்டங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கி இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். அதுதான் வரலாற்றில் உண்மையும் கூட. அதுபோல இன்றைக்கு நீட் தேர்வுக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி மிக கடுமையாக அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்துகிறது. கல்வியாளர்களிடம் அதற்கு பெரும்பான்மையாக எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் மாநில அரசு அதற்காக முயற்சி எடுக்கவில்லை, மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிற நிலை இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு புகழ்பெற்ற தமிழ் நாளேட்டில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரை நம் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. அவர் 2 செய்திகளை கையில் எடுத்திருக்கிறார். நீட்டு தேர்வு பற்றிய குறிப்புகள் என்ன, அவை எதற்காக வருகின்றன, அவற்றில் எப்படி மதிப்பெண்களை பெற வேண்டும், ஏன் மாநில கல்வியினுடைய திட்டத்திலே படித்த அந்த பாடங்கள் உதவாது என்பனவற்றையெல்லாம் தாண்டி வேறு 2 செய்திகளை அந்த கட்டுரையிலே பிரின்ஸ் கஜேந்திரபாபு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்று, இந்த நீட்டு தேர்வு மூலம் வெற்றி பெறுகிறவர்களால் இனி கிராமத்து மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. இது ஒன்று. 2வது, தமிழக அரசு கொடுத்த 85% இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருக்கிறது. இவை 2 குறித்தும் அவர் மிக அழுத்தமான கட்டுரை ஒன்றை தந்திருக்கிறார். அதிலே பல புள்ளி விவரங்களை, பல அறிக்கைகளை தேதியோடு, சான்றுகளோடு அவர் கூறியிருக்கிறார். இந்த நீட்டு தேர்வு 2016 ஒரு விவாதம் ஏற்பட்டு அதற்கு தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கப்பட்டது. ஆனால் அந்த விலக்கு ஓராண்டிற்கு மட்டும் என்று கூறப்பட்டது. 2007 இப்படிப்பட்ட ஒரு நுழைவுத் தேர்வு நுழைய முற்பட்ட நேரத்தில் அன்றைக்கு கலைஞர் தலைமையிலான அரசு அதனை மிக கடுமையாக எதிர்த்து சட்டம் இயற்றி சட்டத்திற்கான குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்றது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், ஒரு மாநில அரசு ஒரு சட்ட முன்வடிவம் மசோதாவை மட்டும் நிறைவேற்றிவிட்டால் போதுமானதில்லை. அது குடியரசுத் தலைவரின் கையொப்பத்தை பெறுகிறதா என்பது வரைக்கும் தொடர்ந்து அதனை பின்பற்றி அந்த கையொப்பத்தை பெற வேண்டும். அப்போதுதான் அது சட்டமாகும். 2007 அப்படி நடைபெற்றது. ஆனால் 2017 அப்படி நடைபெறவில்லை. அதற்கு முன்பாக பிரின்ஸ் அவர்கள் என்ன செய்தி முன்வைக்கிறார் என்றால், முன்பெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரியிலே படித்துவிட்டு வருகிறவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கூடுதலாக உண்டு. தமிழகம் முழுவதும் இருக்கிற கிராமங்களில் அவர்கள் பணியாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பணியாற்றுவது தான் அரசு மருத்துவர்களினுடைய, அரசாங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். ஓர் அரசு என்பது தன்னுடைய மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எனவே அரசு மருத்துவமனையில் வெற்றி பெற்ற அந்த மருத்துவர்கள் கிராமங்களுக்கு போய் வேலை செய்ததை பார்த்தோம். இனிமேல் நீட்டு தேர்வு வந்ததற்கு பிறகு பல லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவர்களாக மாறியவர்கள் யாரும் தங்களினுடைய பணத்தை மேலும் பெருக்க பார்ப்பார்களே தவிர, தாங்கள் செலவழித்த பணத்தை மீண்டும் எடுக்க பார்ப்பார்களே தவிர, கிராமத்திலே போய் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது அவர் தருகிற முதல் செய்தி. 2வது, இன்றைக்கு இந்த நீட்டு தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதே மத்திய சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கைக்கும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்புக்கும் எதிரானது என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். 2016 பிப்ரவரி மாதத்திலே சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையிலே நீட்டு தேர்வை தங்கள் மாநிலத்தில் நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்வது சரியானது என்று மத்திய அரசினுடைய அமைச்சகமே அறிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அதே 2016 ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது மிக முகாமையான தீர்ப்பு.
இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. எல்லா மாநிலங்களினுடைய வளர்ச்சியும் சமநிலையிலே இல்லை. இதை நாம் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்தியாவிலே 29 மாநிலங்கள் இருக்கின்றன, 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒரே மாதிரியான சமநிலையில் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றனவா என்றால் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. எனவே சமமற்ற முன்னேற்றம் என்பது நாடு முழுவதும் இருக்கிற போது சமமான தேர்வு என்பது பொருந்தாது. ஆகையினால் தங்கள் மாநிலத்துக்கு இந்த தேர்வு நடத்துவது எப்படி அல்லது வேண்டும் வேண்டாம் என்பது குறித்து தீர்மானிக்கிற அதிகாரம் மாநில சட்டமன்றங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் என்ன ஆயிற்று? மாநில சட்டமன்றங்கள் கண்டுகொள்ளப்படவே இல்லை. மாநில சட்டமன்றங்கள் இதனை தீர்மானிக்கவில்லை. இதற்கு மேலும் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், இதனை எதிர்த்து தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்று கேட்டு மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் மேலே அனுப்பி வைக்கப்பட்டது. தில்லியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விடை வரவில்லை. 2017 மார்ச்சிலே தான் தமிழகத்தில் ஒருமனதாக அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டது. 5 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. இன்று வரையில் மத்திய அமைச்சகம் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை. இப்போது அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்துவிட்டது. குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம் பெற்றால்தான் அது சட்டமாக மாறும். இல்லையானால் வெறும் சட்ட முன்வடிவம். சட்ட முன்வடிவத்தை வைத்துக்கொண்டு எந்த பயனும் இல்லை. அது சட்டமாக மாறியதற்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி சட்டமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம் வேண்டும். 5 மாதங்களாக அதனை மத்திய அமைச்சகம் பெற்றுத்தரவில்லை. ஏன் அப்படி பெற்றுத்தரவில்லை என்று இங்கே இருக்கிற மாநில அரசு கேட்கவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. ஒன்று மத்திய அரசு இதில் முன்கை எடுத்திருக்க வேண்டும், அல்லது மாநில அரசு அதற்காக போராடி இருக்க வேண்டும். எந்த நிபந்தனையும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளுங்கட்சியின் வேட்பாளர்களை அறிவிப்பதற்காக ஓடி சென்ற மாநில அரசு, தமிழக மாநில அரசு குறைந்தபட்சம் இந்த ஒரு நிபந்தனையை கூட வைக்கவில்லை. இதனை நீங்கள் குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பத்தை பெற்று நீட்டுத் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தந்தால் நாங்கள் உங்கள் வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்று கூட சொல்லவில்லை. சரி, அப்படி நீட்டுத் தேர்வு நடந்ததால் என்ன சமூக நீதி கெட்டு போய்விட்டது? அந்த கட்டுரையின் கடைசி பகுதியில் மிக அரிய தகவல் ஒன்றை பிரின்ஸ் கஜேந்திரபாபு தந்திருக்கிறார். இன்றைக்கு 6027 இடங்கள், 6200க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன. 85% இடஒதுக்கீடு தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு என்று சொல்லப்பட்டது. அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே அரசு நிறைவேற்றியது. ஆனால் அதையும் உயர்நீதிமன்றம் செல்லாது என்று தள்ளிவிட்டது. இப்போது 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லப்படுகிற அட்டவணை சாதியினர் வெறும் 82 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பழங்குடியினர் 11 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 93 பேர். 18% இடஒதுக்கீடு என்று சொன்னால் 6000க்கும் மேலே உள்ள அந்த இடங்களில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அட்டவணை சாதியினராகவும் பழங்குடியினராகவும் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் 1000க்கு மேலாக இருக்க வேண்டியவர்கள் 100க்கும் குறைவாகத்தான் 93 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனை விட பெரிய சமூக அநீதி எது இருக்க முடியும் என்று கட்டுரையாளர் பிரின்ஸ் மிக அழுத்தமாக அந்த கட்டுரையில் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது. எனவே வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வர வாரங்களில் எப்படி ஒரு நிறுவனத்துக்கு தேவையான ஃபினான்ஸ் பார்க்கலாம், ஃபினான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், ஒரு பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா எப்படி அணுகலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி புதுசாக பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட கம்பெனியை பற்றி அது சம்மந்தப்பட்ட அனுபவங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சில பதில்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு, சில ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு உங்கள் கம்பெனியை நீங்கள் நல்லா நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக
ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்ன தேவைகள் மெயினான பார்த்திங்கன்னா ஒரு மென்டாராக தேவைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ கடைசியில் போன வாரத்தில் சொல்லியிருந்தது என்னென்னா, ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் தேவைகள், எப்படி பண தேவை. ரெண்டாவது வந்து எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு, எப்படி அதிகப்படியான சேல்ஸை உருவாக்குறதுன்னு. மூணாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அணுகணும். நாலாவது எப்படி தான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத. இதில் கடைசியாக நம்ம பார்த்தது வந்து ஃபைனான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகளை வந்ததுன்னா எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கம்பெனிக்கு பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஏரியாவில் வந்து ஒன்று வந்து பணம் தேவை, அது வேணாம் இல்லை இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், அதுவும் இருக்குது இல்லை வேண்டாம். மூணாவது வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரிலாம் வரலாம். ஒன்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி கரெக்டான ஐடி ரிட்டர்ன் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது ப்ராப்பரான சேல்ஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், டின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ புது இதுபடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு தடவை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய ட்ரபிளை கொண்டு வந்து கொடுக்கும். மூணாவது வந்து நம்மளோட ரெகுலர் ஐடி ரிட்டர்னை நம்ம பண்ணதுக்கப்புறம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஓசியில் அப்டேட் பண்ணிக்கிறது. இது வந்து நான் சொல்கிறது ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு ஆர்ஓசியில் அப்டேட் பண்ணுறது. நாலாவது பார்த்திங்கன்னா இதோட பிரச்சனைகள் வந்து கரெக்டான டேட்டில் வந்து நம்ம எங்கே கடன் வாங்கியிருக்கோமோ இல்லை எங்கே மூலதனம் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு சரியான அப்டேட்டையோ இல்லை கரெக்டான டேட்டில் திரும்பி கொடுக்கலன்னா இது கண்டிப்பாக சிபிலில் எஃபெக்ட் ஆகும். அடுத்த நிதி நிறுவனங்கள்லேயும் அஃபெக்ட் ஆகும். நிதி நிறுவனங்கள் எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, பணம் சரியாக கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டில் டிக்ளேர் பண்ணுறோம், நீங்கள் வந்து பணம் கட்டாததுனால உங்களை என்பிஏல டிக்ளேர் பண்ணுறோமுங்க. என்பிஏ டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டாலே நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து சிபிலுக்குள்ளே போயிடும். சிபிலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து எந்த விதமான கடன் வாங்க முடியாது. அந்த என்பிஏக்கு அடுத்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா டேட் ரெக்கவரியிலேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சர்ஃபாஸிலேருந்து நோட்டீஸ் போடுவாங்க. அடுத்தது கோர்ட் வழியாக அந்த பொசிஷன் எடுப்பாங்க. இந்த பிரச்சனைகளை அணுகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் லெவல்லையே எல்லாருக்கும் வந்து எல்லோரும் 100% பிஸ்னஸ் ஒரே மாதிரி ஓடிடாது. ஒரு சமயத்தில் ஏற்றம் இருக்கும், ஒரு சமயத்தில் இறக்கம் இருக்கும். ஏத்தம் இருக்கும்போதும் ஒரே மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரியே கரெக்டான கடனை கட்டிக்கிட்டு கரெக்டாக இருக்கிறது நல்லது. ஒரேடியாக வந்து அதிகப்படியான எதுவும் செலவுகளோ இல்லை அதிகப்படியாக ஆடம்பரமாக இருந்து மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு பெட்டராக இருக்கும். செகண்ட் வந்துட்டு இந்த ஒன்ஸ் கீழே பிஸ்னஸ் இறங்கும்போது முதல்ல கரெக்டாக இருக்கும்போது கரெக்டாக இருந்தோன்னா பிஸ்னஸ் கீழே இருக்கும்போது மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு பேங்க்கில் கூட நம்ம போய் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, சார் இந்த சூழ்நிலையினால் கட்ட முடியல, இது மாதிரி நான் பிளான் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் விற்கிறதா இருக்கேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு ரெக்கவரி இருக்குது, நான் அதுபடி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது நல்லது. ஸோ அந்த டைமில் திரும்ப பாரோ பண்ணி மேலே கடன் வந்து அதிகப்படுத்தாமல் அந்த லெவலில் ஒரு லெவலில் நிறுத்திட்டு அதுலேருந்து சரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஆர்டி போகிறதோ சர்ஃபாசி கேஸஸ் பார்த்திங்கன்னா எப்படி வர்றாங்கன்னா அதிகப்படியான வந்து இந்த எமோஷ்னல் இதில் வருது. ஒரு 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டில் நீயா நானா பார்த்துட்றேங்கிற மாதிரி ஆரம்பித்து அதில் தான் ரெக்கவரியில் போய் முடிஞ்சிருது. ப்ராப்பரான முறையில் பேசினாங்கன்னா எல்லாரும் யாராக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு உண்டான உண்மையான தகவல்களையும் உண்மையான நம்மள்ட்ட எப்படி பண்ண முடியுங்கிறது உண்மையாக சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க. அது வழியாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பண்ணுவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 3 ஏரியா. 4வது ஏரியா பார்த்திங்கன்னா எப்படி புதுசாக ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கும்போது ஒன்று வந்து எல்லோரும் பணம் வச்சுக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. புது பிஸ்னஸை ஒன்று வந்து பிஸ்னஸை ஓனாக நம்மளே ஃபுல் காசை போட்டு இடத்த வாடகைக்கு எடுத்தோ இல்லை டெக்கரேஷன் பண்ணியோ இல்லை ஃபேக்ட்ரியை வாங்கியோ இல்லை ஃபேக்ட்ரியை கட்டியோ அது பிஸ்னஸ் பண்ணுறது. இன்னொன்று ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் சஜஷன் எப்படி இருக்க முடியும்னா, இன்னொருத்தர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு ஷேர் ஹோல்டராக போய் ஜாயின் பண்ணோன்னா அது ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு நல்லா பண்ணலாம். ஏன்னா நம்ம போய்ட்டு நம்மளோட தலையீடு அதில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓவராலாக வெளியிலேருந்து இதை மானிட்டர் பண்ணிக்கலாம், எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் கழித்து நமக்கு ரிட்டர்ன் வருங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம ப்ரொஃபைலுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சூட்டபுளாக இருக்கும். நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சூட்டபுளாக இருக்குமா, இல்லைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டயர் இண்டஸ்ட்ரி சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன இருக்கும். இப்போ மைண்ட் செட்டுக்கு மாற்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மாதிரியான கேஷ் ஃப்ளோ வரும். ஒரு மாதம் சில இதில் வந்து மாதம் வரும், சில இதில் 15 நாளைக்கு ஒரு தடவை வரும், சில இதில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதேமாதிரி ஒரு சில இதில் ஹை வால்யூம் இருக்கும்,
லோ மார்ஜின் இருக்கும், சில இதில் வந்து லோ வால்யூம் இருக்கும், ஹை மார்ஜின் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன செட் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்துக்க போகிறோமா இல்லை இன்னொருத்தரை சார்ந்து நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம பார்த்துக்க போகிறோம்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்க முடியும், இதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்மள்ட்ட பணம் இருக்கா, இதை மேனேஜ் யார் பண்ண போகிறாங்க, இன்கேஸ் மிஸ்டேக் ஆச்சுன்னா யார் வழியாக மிஸ்டேக் நடக்கும், அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை ரெடி பண்ணிக்கணும். இல்லை இன்னொருத்தர் வழியாக நம்ம போகிறோன்னா அவருக்கும் நமக்கும் எப்படி செட் ஆகும், அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோடு நம்ம சேரும்போது எப்படி செட் ஆகும், அவருக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் நமக்கு அவருக்கு ஃபிட் ஆகும். ஏன்னா முதல்லையே வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேசிக்கிறது நல்லது. நான் வந்து ஃபைனான்ஷியல் சிக்னேட்டரி, நான் வந்து ஜாயின்ட் சிக்னேட்டரி செக் புக்கில் எடுத்துக்குவேன், நான் வந்து மாதம் போர்டு மீட்டிங் வருவேன், எங்கிட்ட கேட்காம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸாக இருந்தாலும் முதல்ல சொல்லிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து யாருமே வந்து ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற இன்னொரு நிறுவனத்தில் இன்னொரு பார்ட்னரை கொண்டு வந்து போடும்போது உடனடியாக வந்து எந்த வந்து சஜஷன்ஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடியே பேசிக்கிட்டோன்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் நமக்கு கிடைக்கும், நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இப்போ நமக்கு இந்த மைண்ட் செட்டில் இவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்க போகிறோம்னு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைமோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதா, இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை தடவைக்கு நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம சொந்தமாக ஃபுல்லாக நடத்தினாலும் சரி பார்ட்டாக நடத்தினாலும் சரி. பார்ட்டாக நடத்துகிறோன்னா எவ்வளோ மாதத்துக்கு நம்ம பணம் போட போகிறோம், அதுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கா, இல்லை பணம் இல்லைன்னா எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், நமக்கு திரும்ப எப்படி வரும், அந்த பணத்தை நம்ம எப்படி திரும்ப கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை முதலையே பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒன் டைம் இப்போ போடுறோம், அடுத்தது நம்ம என்றைக்கு நமக்கு வருமானம் வரும், இல்லை நமக்கு என்றைக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, நம்ம என்றைக்கு இதுலேருந்து வெளில போவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் 2 டைப் எகெயின் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஒன்று வந்து இன்வெஸ்டராக இருந்து பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறது, கேஷ் ஃப்ளோ பேஸ்டு ரிட்டர்ன் சொல்லுவாங்க, வருமானத்தில் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று வேல்யூவேஷனை பெருசாக்கிட்டு அப்படியே அவங்க பிஸ்னஸை வேற ஒருத்தட்ட கை மாற்றி விட்டுட்டு போகுது. இதில் எந்த மெத்தட் நமக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்கனாலோ இல்லை ஒரு நிலம் வாங்க போகிறீங்கனாலோ நீங்கள் வந்து ஆராய்ச்சி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களில் பார்க்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி டேக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மேலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். எனவே நாம் கற்ற தகவல்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். டிப்ரெஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், துக்க நோயை பற்றி. துக்கம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வருது. அது துக்க நிலையாக இருக்கலாம், இல்லை துக்க நோயாக இருக்கலாம், இல்லை துக்கங்களுக்கு வெவ்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். சப்போர்ட்டிவ் தெரப்பியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆதரவு கொடுத்து காதால் கேட்டு உணர்வு பூர்வமாக ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது சில சமயங்களில் மனசை விட்டு அழுதாலே பாதி துக்கம் சரியாயிடுதுங்கிறாங்க. பல நேரம் பார்த்திங்கன்னா கோயிலில் பல பேர் பிரார்த்தனைகள் மூலமாக என்ன செய்கிறோன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான். ஸோ எது தேவைன்னு கேட்டிங்கன்னா எந்த வித இது கட்டாயமும் இல்லாமல் பாரபட்சமும் இல்லாமல் அவர்களை பற்றி எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வைக்காமல் ஒருத்தரை பார்த்து அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே காது கொடுத்து கேட்டு மனசார அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது அவர்களுக்கு செய்யக்கூடிய முதலுதவி மாதிரி. இது ஆக்சுவலாக டிப்ரெஷனில் பல சமயங்கள் நம்ம எல்லாருக்குமே அது தேவைப்படுது. ஒரு மாதிரி பாட்டில் ஆன மாதிரி இருக்கும், எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும், ப்ரெஷர் குக்கர் மாதிரி. அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்டயோ பேசுகிறதோ ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறதோ. இப்போது உதாரணத்துக்கு இலக்கியமே பார்த்துக்கோங்க. இலக்கியத்துடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் இப்படி தான் சொல்லுவேன். என்ன புரிஞ்சு, இலக்கியம் மட்டும் இல்லை, கலைகள் எல்லாமே அதாவது மனித துயரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தான் நான் பார்க்குறேன். அதை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அதை ஒரு நுணுக்கமாக ரொம்ப நுட்பமாக அவங்க கவித்துவமாக அது எது வேணால் இருக்கலாம். இதுவாக சிற்பமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், எது பாட்டாக பாடலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அப்போ என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உள்ளே இருக்கிறது வெளியில் பொங்கி வருது இல்லையா.
பல சமயங்களில் நடிகர்கள் நடிக்கும் பொழுது ஒரு சோகத்துக்கு சினிமாலேயோ இல்லை இதுலேயோ நாடகத்துலேயோ அவர்களுக்கு என்னை கிட்ட கொடுக்கப்பட்ட பாத்திரத்தினுடைய சோகத்தை மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற சோகத்தையும் சேர்ந்து தான் வெளியில் கொண்டாடுறாங்க. அது ஒரு நல்ல எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ். அழறதே ரொம்ப நல்ல விஷயம். ஆண்கள் அழக்கூடாதும்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்களோ பெண்களோ உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளியில் கொட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம். சொல்வதற்கான பாதுகாப்பான ஆட்கள் தேவை, நம்ம சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆதரவுகள். சமூக அளவில் அது இன்னமும் தேவை. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழுக்கள், நான் எங்கே பார்க்குறேன்னா இதை ஓரளவுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்க வயதானவர்கள் மத்தியில் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு 70 வயசு மேலே ஒருத்தரை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 20-25 பேர் ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்க சின்னதாக ஒரு வட்டம் இருக்குது. அது வந்து உறவினரோ இல்லை நண்பரோ அலுவலகமோ சங்கமோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 5-6 குடும்பங்கள் திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிறாங்க. இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு, ஹாய்சிய உணர்வெல்லாம் எங்கே இருக்குன்னா வயதானவர்கிட்ட தான் இருக்குது. நல்ல வாயை விட்டு சிரிக்கிறது யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய வயதினர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நெத்தியை சுருக்கிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஏன்னா யார் கூடவா இருக்காங்க, யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது போகிறாங்க. இன்றைக்கி டூர் போகிறாங்க. டூர் போகிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர் யாருன்னா வயதானவர்கள் தான் இருக்காங்க. புதிதான விஷயத்தின் மேல் ஆர்வம் செலுத்துகிறாங்க. நண்பர்கள் ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்க சரியாக செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான சப்போர்ட். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க உளவியல்னா, உணர்ச்சி வசப்படுறோம், உணர்ச்சிகள் கீழிறங்கி இருக்குது டிப்ரெஷனில், முக்கியமாக செயல்கள் குறைஞ்சி போச்சு. ஆனால் அதுக்கு ஆதாரமானது என்னென்னா எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு பல நேரத்தில் துக்கத்தை கொடுக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இது ஊதிய உயர்வுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கேட்டதுக்கு மேலே அதிகமாக கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம் வருது. அதே நேரத்தில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் நம்மளோட அதிகமாக வாங்கியிருக்காருன்னு தெரியுது, உடனே அந்த சந்தோஷம் துக்கமாக மாறிடுது. அப்போது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக எது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷத்தை தந்ததோ அதே விஷயம் துக்கமாக மாறிடுது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் பொழுது கூட நம்முடைய பார்வை மாறுபடும் பொழுது சுகம் துக்கமாக மாறுது. அப்போ என்ன காரணம்? அடிப்படையான விஷயங்கள் எண்ணங்கள் தான். எல்லா இடங்கள்லையும் சரி, அது ஏதோ ஒரு ஒப்பீட்டுத்தன்மையாக இருக்கலாம், இல்லை நமக்கு சில என்ன சொல்கிறோம் தீர்மானமான எண்ணங்கள் இருக்கலாம். இது இப்படி தான் இருக்குது, ரிஜிட் வியூஸ் இருக்கும், ரொம்ப இறுக்கமாக தன்னை பற்றி, தன்னுடைய ஜாதியை பற்றி, தன்னோட பணத்தை பற்றி, இல்லாட்டி இது கல்வியை பற்றி ஏதோ ஒரு சில இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நடக்கணும், இந்த ஷுட்ஸ் அண்ட் மஸ்ட்ஸ் அப்படிம்பாங்க. அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையின் மீது எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தும். இது இப்படி தான் நடக்கும், அப்படி நடத்தலைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன், சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்கள் ரோடுக்கு வர்றீங்க, ரோட்டில் பயங்கரமாக இருக்குது, எக்கச்சக்கமாக நெருக்கடி, சும்மா ஜனசமுத்திரம். ஒருத்தர் பயங்கரமாக எரிஞ்சு விழுகிறார், அப்படியே வண்டியை வந்து சும்மா கியரில் போட்டு மிதித்து அப்படியே அந்த சிக்னல். இன்னொருத்தர் அமைதியாக ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அமைதியாக. இன்னொருத்தர் பாட்டு கேட்டுட்ருக்காரு. இன்னொருத்தர் என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இருக்கிற இடம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, புது பிரச்சனை தான். வண்டி ஒரு இடத்துல நிற்கிது, நம்மளால் மூவ் பண்ண நகர்ந்து போக முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அங்கே உங்களுக்கு போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போச்சு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தருடைய எண்ணம் என்னென்னா, என்ன இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், அதுதான் நான் சொன்னேன். இப்படி பல பேரை குற்றம் சொல்பவர்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாதுங்க. ஒரே வார்த்தை, யாரெல்லாம் வந்து இன்னொருத்தரை வந்து தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க உள்ளுக்குள்ளே தாங்களே குறை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எண்ண போக்குகள் இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்த பற்றி எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி தான் பார்க்குற இடத்துலலாம் இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. இன்னொருத்தர் நினச்சிக்கலாம், இது இப்படி தான் இருக்கும், இது இம்மீடியட்டாக என்னால் ஒன்றும் எல்லாம் சரி பண்ண முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும்? ஒன்று என்ன பண்ணுறான், நம்ம போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும், இல்லாட்டி என்ன பண்ணணும், பிரச்சனையிலேருந்து நம்மளை காத்துக்கொள்றதுக்கு ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா? பல பேர் என்ன, அதனால் என்ன பண்ணுவாங்க,
வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஃபியூலை கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். மனப்போக்குகள் தான் முக்கியமான காரணம். பல விதமான துக்கங்களுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எண்ணங்கள் தான். மனசு போல வாழ்க்கையை நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதனுடைய அடிப்படையே இதுதான். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. எண்ணங்களை மாற்றும் பொழுது உணர்வுகள் மாறுது, செயல்கள் மாறுது, விதியே மாறுது, நோய் நிலைகளை மாற்ற முடியுது. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையான வித்து அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பார்க்கும் பொழுதும் அது நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா கடைசியாக நீங்கள் முடியக்கூடிய எண்ணம் ஒரு எண்ணம். அந்த எண்ணம் மாற்றக்கூடியது. அப்போ அந்த எண்ணத்தை மாற்றும் பொழுது அதனுடைய கடைசி நிலையான துக்கத்தையும் மாற்ற முடியும்.